போன வருஷமும் சொன்னேன், இந்த வருஷமும் நான் சொல்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்பதில் பெருமைப்படுகிறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு போட்டோம். இங்கே யாருமே நீங்கள் என்ன மதம், என்ன ஜாதி அப்படின்னு பார்த்தா ஓட்டு போடுறாங்க. ஏன் சார் இது ஒரு ஹிந்து கோயிலில் இதே மாதிரி வசனங்களை சொல்லலாமே சார், நான் ஹிந்து என்பதில் பெருமைப்படுகிறேன்ங்கிற மாதிரி. அம்பேத்கரை அமித்ஷா அவமரியாதை செய்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அம்பேத்கர் அவர்களுடைய எழுத்துக்கள், பேச்சுக்கள் அதெல்லாம் நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் என்னைக்காவது படிச்சிருப்பாரா அப்படின்னு கேளுங்க. நாட்டின் முதல் பிரதம மந்திரி, பல வருடங்கள் பிரதமராக இருந்தவர். அவருடைய கடிதங்கள் அப்படின்றதெல்லாம் நாட்டோட சொத்து இல்லையா? இது எப்படி ஒரு குடும்பம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற கேள்வி வருகின்றது. ஸோ அதுலேருந்து திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருகின்றது. 52 அப்படின்னு நினைக்கிறேன் எம்பி எலெக்ஷன்ல போட்டியிடுகின்றார் அம்பேத்கர் அவர்கள். அவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தி பிரச்சாரம் செய்து அவரை தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெயரை உச்சரிப்பதற்கு கூட காங்கிரஸுக்கு தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு இங்க இருக்கிற காங்கிரஸ்காரங்கெல்லாம் நாங்க காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுவாங்க. எந்த காமராஜர் ஆட்சி? என்ன யோக்கியதை இருக்குது உங்களுக்கு? காமராஜர் என்ன காங்கிரஸ்ல இருந்தார், அந்த காங்கிரஸ் வேற, இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வேற. என்ன சொல்றாங்கன்னா பாஜக தரப்புல ராகுல் காந்தி ஒருத்தரை தள்ளி விடுறார், அவர் இவர் மேல விழறார் அப்படின்னு. நான் உங்களை தள்ளி விட்டு நீங்க கீழே விழுந்து மண்டை உடைஞ்சது அப்படின்னு சொன்னா அது சரிங்க, ஏதோ அவசரத்தில் வந்திருப்பார், இழி விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். நான் நம்ம கேமராமேன் தம்பியை தள்ளி விட்டு அவன் உங்க மேல விழுந்து அப்போ உங்க மண்டை உடைஞ்சதுன்னா அப்ப எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா நான் தள்ளி விட்டுருக்கேன். அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் அந்த தண்டால் எடுக்கிறாரு, நீச்சல் எடுக்கிறாரு, நீச்சல் அடிக்கிறாரு, இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஃபிட்டாக இருக்காரு. ஸோ அவர் லைட்டாக தள்ளிந்தா கூட, அது இன்டென்ஷன் இல்லாமல் தள்ளிந்தா கூட இந்த மாதிரி ஆயிருக்கும். ஆனால் எதுக்காக தள்ளணும்? இதுதான் கேள்வி. இது தரக்குறைவான சம்பவம். தள்ளி விட்டாங்க அப்படின்னா எங்கள் ஸ்கூலில் ஒருத்தர் மிஸ் கிட்ட சொல்லலாம், மிஸ் இவன் தள்ளி விட்டான் மிஸ் அப்படின்னா, நான் தள்ளலை மிஸ், அவன் தான் என்னங்க இது? அடுத்தது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க விடுதலை சிறுத்தைகளை எப்படியாவது தங்களுடைய அணியில கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நடக்கும். இவர் தான் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு நாங்க தரோம் அப்படின்னு சொன்னது யாரு? தாவேகா, விஜய் அவர்கள். அப்போ விசிகாவை அந்த பக்கம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு மும்முரமா வேலை பார்ப்பது தாவேகா. ஆனா தாவேகாவை இந்த மாதிரி கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு அவரு. ஏன் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல? என் மனசு அங்க கிடையாதுங்க, என் மனசொப்பி தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நீங்க என்ன இது மாதிரி பேசுறீங்க? கேட்டிருக்கணுமா வேணாமா? ஏன் கேட்கல? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு நம்ம சிறப்பு விருந்தினர், அரசியலின் சூப்பர் ஸ்டார், நம்ம டெய்லி பஞ்ச் ஹீரோ, நம்ம ஜாம்பவான் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். இப்போ நேற்று கிறிஸ்மஸ் விழாவிற்கு முன்பாகவே நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது துணை முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் கிறிஸ்டின் சொல்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சங்கிகள் கொஞ்சம் வைத்தறிச்சலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். இதில் என்ன சார் தப்பு இருக்குது? இது அப்புறம் யாராவனா இருந்துட்டு போட்டாங்க, அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. போன வருஷமும் சொன்னேன், இந்த வருஷமும் நான் சொல்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்பதில் பெருமைப்படுகிறேன்னு சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு போட்டோம். இதில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. இதில் யாருக்கு ஏன் வைத்தறிச்சல் வருது அப்படின்றதும் எனக்கு புரியல. இது சங்கிகளுக்கு வைத்தறிச்சல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நாளைக்கு திடீர்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. அது கோர்ட்டில் கேஸ் வேறு இருக்குது இல்லையா? சனாதனம், டெங்கு, மலேரியா அப்படின்னு. அப்போ பாருங்கள், இவர் கிறிஸ்தவர்னு சொல்லிக்கிறார், சனாதனத்தை ஒழிப்போம்னு, இது டெங்குன்னு சொல்கிறார் அப்படின்னு இந்த தரப்பில் யாரும் ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சாங்கன்னா என்ன பண்ணுறதுன்றதை கொஞ்சம் யோசிக்கணும். மற்றபடி இங்கே யாருமே நீங்கள் என்ன மதம், என்ன ஜாதி அப்படின்னு பார்த்தா ஓட்டு போடுறாங்க. அது அரசியல் கட்சிகள் ஒன்றா அப்படி நினைக்கலாம், நான் அப்படி நினைக்கல. பட் அரசியல் கட்சிகள் அதை பெர்பச்சுவேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. அது பெரிய பெரிய தலைவர்களே, மந்திரி லெவலில் இருக்கவங்க, எம்பி லெவலில் இருக்கவங்க, அவங்களே ஜாதி பெருமை பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இது அரசியல் கட்சிகள் தான் அது மாதிரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேனே தவிர, மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இதில் ஒன்று சொல்லுவாங்களே இந்தியில், ரொட்டி கப்படா ஒரு மக்கான் அப்படின்ட்டு, நமக்கு வேலை வேணும், சம்பளம் வேணும், குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்கு ஏதாவது பண்ணுவாங்களா? இதுதான் அவங்களுடைய முதல் எதிர்பார்ப்பு. அது எல்லாம்
மறைக்கப்படும் போது தான் வந்து மற்ற விஷயங்கள் மேலே வருது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அவர் கிறிஸ்தவர் அப்படின்னு அது கூடவே இன்னொன்று சொல்லியிருந்தார். நீங்கள் வந்து என்னை கிறிஸ்தவன் நினச்சா நினச்சிக்கோங்க, முஸ்லீம் நினச்சா நினச்சிக்கோங்க, இந்துன்னு நினச்சா நினச்சிக்கோங்க, நான் வந்து எல்லாருக்கும் பொதுன்னு. கரெக்ட், இதை வந்து நான் வரவேற்கிறேன். வந்து அரசியலில் இந்த மாதிரி மதம் அப்படின்றதெல்லாம் கூடாது. ஆனால் அந்த முதல்ல சொன்ன வார்த்தை தான் ஏன் அப்படின்னு வருது. நான் எல்லாருக்கும் பொதுவானவன் அப்படின்னா இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இல்லை இப்படி சொல்லியிருக்கலாம், நான் கிறிஸ்தவன் என்பதில் பெருமைப்படுகிறேன், நான் ஒரு இஸ்லாமியன் என்பதை பெருமைப்படுகிறேன், நான் ஒரு இந்து என்பதில் பெருமைப்படுகிறேன், நான் ஒரு பௌத்தன் என்பதில் பெருமைப்படுகிறேன், இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாருன்னா அப்போ அந்த எல்லாருக்கும் பொது அப்படின்றது கரெக்டாக தான்ப்பா அவர் சொல்கிறாருன்னு சொல்லலாம். அங்கே ஒரு பார்ட்டு இங்கே ஒரு பார்ட்டுன்னும் போது தான் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தடவை 80 நினைக்கிறேன் அப்போ சொல்கிறாரு, இப்போ ராமன் அப்படின்னு சொன்னால் இந்துன்னு சொல்லுவாங்க, ரஹீம்னு சொன்னால் முஸ்லீம்னு சொல்லுவாங்க, என்னையெல்லாம் என்ன சொல்கிறாங்க, எம்ஜிஆர்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர்னா என்ன, எம்ஜிஆர் தான், அது என்னன்னு தெரியும், அது என்ன இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டியனா ஒன்றுமே தெரியாது, வெறும் எம்ஜிஆர் அவ்வளோதானே அப்படின்னு சொன்னார். ரொம்ப அற்புதமான ஏன்னா எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஃபாலோயர்ஸ் தொண்டர்கள் அப்படின்றவங்க வந்து அவர் இந்த மதத்தை சார்ந்தவர், இல்லை இந்த மொழியை சார்ந்தவர், இந்த ஜாதியை சார்ந்தவர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எம்ஜிஆர் அவ்வளோதான். எல்லாவற்றையும் கடந்த ஒரு கரிஸ்மா, கடந்த ஒரு சக்தி எம்ஜிஆர் அவர்கள். ஸோ அந்த மாதிரி எல்லாரும் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. உதயநிதி அவர்கள் கூட இந்த முதல்ல சொன்னதோட கடைசியில் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி இப்படி நினச்சிக்கோங்க அப்படி நினச்சிக்கோங்க, அப்படியே ஃபாலோ பண்ணியிருந்தால் அது அடுத்த கட்டத்துக்கு செல்வது அப்படின்னு நான் நினச்சிப்பேன். ஏன் சார் இது வந்து ஒரு ஹிந்து கோயிலில் வந்துட்டு இதே மாதிரி வசனங்களை சொல்லலாமே சார், நான் ஹிந்து என்பதில் பெருமைப்படுகிறேன் என்ற மாதிரி? அது அவருடைய சௌகரியம், வந்து நீங்கள் இங்கே வந்து சொல்லலை அப்படின்னு. ஆனால் இன்னொன்றும் பார்க்குறோம், இது அதாவது பிற மதங்களை சார்ந்தவர்களது விழாக்களில் போகும்போது தான் இந்த மாதிரி பேசுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அண்டு இந்து மத விழாக்கள் அப்படின்னு என்ன பெருசாக நம்ம செய்கிறோம் சொல்லுங்கள்? அவர் ஒன்று சொல்லிக்கிறார்ல, உலகமெங்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விழா அப்படின்னா அது கிறிஸ்மஸ் அப்படின்னு. இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் கொண்டாடலாம், ஆனால் அதையும் வந்து இப்போ சமத்துவ பொங்கல் அப்படின்ட்டாங்க, அதுக்கும் உங்கள் மதத்துக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. அப்போது மற்ற மாநிலங்கள்லாம் கொண்டாடுறாங்களா, அதை யார் கொண்டாடுறாங்க, இல்லை இந்த பொங்கலையே வந்து எல்லாரையும் கொண்டாடுகின்றார்களா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. அண்ணன் சீமான் அவர்கள் வேற ஒரு தடவை சொல்லியிருந்தார், தமிழன் யார் அப்படின்றதுக்கு வந்து மற்ற மொழிகளை தாய்மொழியாக கொண்டவங்கள நாங்கள் தமிழனாக ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்லாம் வேற சொல்லியிருந்தார். இது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்குது. விடுங்க, அரசியல்னாலே இப்படி குழப்பம்தான், அதில் வந்து அப்படி ஒன்று இப்படி ஒன்று அப்படின்னு சொல்லுவோம்னா இன்னும் குழம்பின்னு கிடக்க வேண்டியது தான். விட்டு தள்ளுங்க, அதெல்லாம் அவங்கவுங்க சௌகரியம், யார் ஒன்றா யாரா ஒன்றா இருந்துட்டு போங்க. மக்களுக்கு நீங்கள் என்னவா இருக்கீங்க அதுதானே முக்கியம் விக்ரம். அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க அதுதான், நீங்கள் என்ன ஒன்றா இருந்துட்டு போங்க, எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லது பண்ணுறீங்களா, அதுதான் அல்டிமேட்லி அவன் எதிர்பார்க்கறது. அதை பண்ணாச்சுன்னா வேறு எந்த கேள்வியுமே கிடையாது விக்ரம். சார் அதே மாதிரி பாராளுமன்றத்தில் நேற்றுக்கு அமித்ஷா அவர்கள் வந்து அம்பேத்கர் அவர்களை வந்து சர்ச்சைக்குள்ளான விஷயத்தை பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லா பக்கம் போராட்டங்கள் வெடிக்குது, எல்லா பக்கம் ரயில் மறியல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் சொன்னது சரியா சார்? அம்பேத்கர்னு சொல்கிறதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லியிருந்தீங்கன்னா சொர்க்கத்துக்கு போகலாம் நீங்கள் அப்படின்னு சொன்னது சரியா? அதாவதுங்க, எப்போவுமே டேக்கிங் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவர் என்னெல்லாம் பேசினார் அப்படின்றது தெரியணும். இன்னைக்கு வந்து காங்கிரஸ்காரர்கள், அதாவது இந்திரா காங்கிரஸாக இருந்து இன்றைக்கு மீண்டும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்னு மாறி இருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் அம்பேத்கரை வந்து அமித்ஷா அவமரியாதை செய்து விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களே. அம்பேத்கர் அவர்களுடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் அதெல்லாம் நம்ம அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் என்னைக்காவது படிச்சிருப்பாரா அப்படின்னு கேளுங்க. அண்ணல் அம்பேத்கர் வந்து லா மினிஸ்டராக கேபினெட்டில் இருக்காருங்க. அந்த பதவியை அவர் ராஜினாமா செய்கிறார். ஏன் செய்கிறார் அப்படின்னா நேரு அவர்களுடைய இன்சல்ட். அவர் எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த லா மினிஸ்ட்ரி அப்படின்றது முதல்லேருந்து, அதாவது இந்த மாதிரி வைஸ்ராய் கவுன்சில்னு ஏதோ சொல்லுவாங்க, அதனால் பெருசாக ஒன்றும் அதிகாரம் கிடையாது. அவருடைய அந்த படிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பயன்படணும் அப்படின்னா வேறு துறைகள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். முதல்ல என்னை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி மந்திரி பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் யோசித்தேன், நான் எதிர் கேம்பில் இருக்கேன், எனக்காக ஏன் கூப்பிட்றாங்க அப்படின்னும் போது தான் சரி ரைட்டு, நம்ம ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு நினைக்கும் போது நாட்டுக்காக நாம் அந்த ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் அப்படின்றதுக்காக நான் ஒத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அப்போவே என்ன சொல்கிறார், வேறு ஏதாவது மினிஸ்ட்ரி கிடைக்குமான்னு பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த பாராளுமன்றத்தில் இந்த கமிட்டின்னு போடுறாங்க இல்லையா,
அந்த மாதிரி ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டி, டிஃபென்ஸ் கமிட்டி, எக்கனாமிக் அஃபேர்ஸ் கமிட்டி, இந்த மாதிரி கமிட்டிகளில் நிறைய எம்பிக்கள் இருப்பாங்க, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கமிட்டியில் எனக்கு இடம் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நான் வந்து எக்கனாமிக்ஸ், ஃபினான்ஸ் இதை தான் முதன்மையாக எடுத்து படித்தது. ஸோ அந்த எக்ஸ்பர்டைஸ் இதில் உபயோகப்படட்டுமே அப்படின்றதுக்காக நான் வந்து எதிர்பார்த்தேன். இதை அவர்கள்கிட்ட கேட்கவும் கேட்டேன், நேரு அவர்கள்கிட்ட. ஆனால் அவர் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாரே தவிர எதுலேயுமே வந்து அதில் எனக்கு இடம் கொடுக்கல. அண்ட் ஒரு சில மந்திரிகள் வெளிநாடுகள் போகிறாங்க, அந்த மாதிரி சமயத்தில் அந்த போர்ட்ஃபோலியோவை யாரையாவது பார்த்துக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரியும் எனக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படவில்லை. எவ்வளோ நாள் தான் நான் வந்து இதை தாங்கி கொண்டிருப்பது அப்படின்ட்டு இன்னும் பல காரணங்களை அவர் வந்து லிஸ்ட் பண்ணுறாருங்க. இதற்காக நேரு அவர்கள் வந்து அம்பேத்கர் இந்த மாதிரி வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? அதாவதுங்க, இன்றைக்கு வந்து பாஜக ஐடி செல்லில் இருக்கவர் வந்து ஒரு கடிதத்தை ஷேர் பண்ணியிருந்தாருங்க ட்விட்டரில், எக்ஸில். அதாவது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டு போன பிறகு அது குறித்து நேரு அவர்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. எட்வினா மவுண்ட் பேட்டன் அவர்களுக்கு எழுதினார் அப்படின்னு எனக்கு புரியல. இப்போது எனக்கு என்னென்னா, இந்த காங்கிரஸ் ஏன் இந்த பிரச்சனையை இவ்வளோ பெருசாக ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, சம்பித் பாத்ரா கூட சொல்லியிருக்காரு. அதாவது நேரு அவர்கள் இந்திய நாடு முழுமைக்கும் பொதுவானவர் அப்படின்னு தான் நாம் நம்பின்னுக்கிறோம். ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அந்த ஒரு குடும்பம் அவங்க வந்து இல்லை நேரு இந்த நாட்டுக்கு பொதுவாருன்னு சொல்லுவது, இந்த நாடே எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. நேருவுடைய கடிதங்கள் அடங்கிய ஏராளமான அட்டைப்பெட்டிகள் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு குறிப்பாக எட்வினா மவுண்ட் பேட்டன் அவர்களுக்கு எழுதின கடிதங்கள், மேபி அவங்க கிட்ட வந்த கடிதங்கள் இருந்துக்கலாமா என்னவோ தெரியல, அவங்களுக்கு இடையிலான கடிதங்கள் அப்படின்னு சம்பித் பாத்ரா சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அட்டைப்பட்டியாக இருந்தது. 2008 வாக்கில் சோனியா காந்தி அவர்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வரலாற்று சுவடுகள், அதை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறோம் அப்படின்னப்போ இப்போ தான் கேள்வி வருகின்றது. அவ்வளோ அட்டைப்பட்டி. இப்போ நேரு அவர்கள் வந்து அவர் மகள் இந்திரா காந்தி அவர்களுக்கு, இந்திரா பிரியதர்ஷினி, அப்போ அவர்களுக்கு எழுதின கடிதங்கள் தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தகம். அப்போது ஒரு தலைவர், நாட்டின் முதல் பிரதம மந்திரி, பல வருடங்கள் பிரதமராக இருந்தவர், அவருடைய கடிதங்கள் அப்படின்றதெல்லாம் நாட்டோட சொத்து இல்லையா? இது எப்படி ஒரு குடும்பம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற கேள்வி வருகின்றது. ஸோ அதுலேருந்து திசை திருப்புவதற்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் வருகின்றது. சரி, மந்திரி சபையில் இன்சல்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு 52 அப்படின்னு நினைக்கிறேன் எம்பி எலெக்ஷனில் போட்டியிடுகின்றார் அம்பேத்கர் அவர்கள். அவருக்கு எதிராக வேட்பாளரை நிறுத்தி பிரச்சாரம் செய்து அவரை தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி. அதுக்கப்புறம் 54 நாண்டெட்னு நினைக்கிறேன் அந்த தொகுதி இடைத்தேர்தல் வருகின்றது. அதுலேயும் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் போட்டியிடுகின்றார். அவரை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்தி தோற்கடித்தது காங்கிரஸ் கட்சி. கம்யூனிஸ்டுகளும் அதற்கு உடந்தை. அவங்க வந்து நாங்கள் தான் எல்லாத்துக்கும் ரெப்ரஸன்டேட்டிவ், எங்களை மீறி யாரும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதனால் அவங்களும் சேர்ந்து தான் இன்றைக்கி அண்ணல் அம்பேத்கர் அவர்களை தோற்கடித்தார்கள். இவ்வளோலாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து இவங்க அவமரியாதை பண்ணிட்டாங்கன்னு பேசுகிறதெல்லாம் வெற்று கோஷம். இவங்க பண்ணது தான் இவ்வளோ அவதூறு, இழிவுகள். அண்ணல் அம்பேத்கர் அவர்களே சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் கட்சி எப்படியெல்லாம் அவரை இல்ட்ரீட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு திலீப் மண்டல்ன்ற ஒருத்தர் இன்றைக்கி ஏராளமான தகவல்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது அண்ணன் திருமா அவர்கள் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கோவிலுக்கு போனால் சாமி பேரை சொல்கிறோம், அது மாதிரி நாடாளுமன்றம் அப்படின்னு சொன்னால் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தான், அங்கே வந்து அவர் பேரை தான் சொல்ல முடியும்னு இருக்காரு. கரெக்டு. நாடாளுமன்றத்தில் அண்ணல் அவர்களுடைய உருவச்சிலையோ இல்லை வந்து படமோ எப்போ திறந்தாங்கன்னு தெரியுமா? நான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் தான் அதை திறந்து வச்சாங்க அப்படின்னு திலீப் மண்டல் அவர்களுடைய தகவல் கூறுகின்றது. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், அவரை விட பாரத ரத்னா அந்த பட்டத்துக்கு தகுதியானவர் யார் இருக்க முடியும்? எப்போ கொடுத்தாங்க அவருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்கள். நேரு அவர்கள் வாங்கியிருக்காங்க, இந்திரா காந்தி அவர்கள் வாங்கியிருக்காங்க, எல்லாம் வாங்கியிருக்காங்க. எப்போ வாங்கினாங்க அதையும் நீங்கள் என்ன யோசிச்சு பார்க்கணும். ஆனால் அண்ணல் அம்பேத்கருக்கு எப்போ கொடுக்கப்பட்டது அப்படின்னும் போதே தெரியும் காங்கிரஸுடைய வண்டவாளம் என்ன அப்படின்னு. அதனால் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பெயரை உச்சரிப்பதற்கு கூட காங்கிரஸுக்கு தகுதி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி இங்கே இருக்கிற காங்கிரஸ்காரங்கள்லாம் நாங்கள் வந்து காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்லுவாங்க. எந்த காமராஜர் ஆட்சி? காமராஜருக்கு அந்த கட்சி தமிழ்நாட்டில் ஒன்றுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக திமுகவோட கூட்டணி சேர்ந்துக்கின்னு எங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் ஒரு இடம் கூட வேணாம், காமராஜர் இருக்கிற காங்கிரஸ் தோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை ஒட்டுமொத்தமாக தோக்கடிக்கணும்னு நினச்சாங்க. அந்த காமராஜர் ஆட்சி நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? என்ன யோக்கியதை இருக்குது உங்களுக்கு?
காமராஜர் என்ன காங்கிரஸ்ல இருந்தார், அந்த காங்கிரஸ் வேற, இன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் வேற. அது வந்து காங்கிரஸ் ஆர்கனைசேஷன் காங்கிரஸ் சொல்லுவாங்க, இவங்க தனியா வந்துட்டு அதுக்கப்புறம் காங்கிரஸை இந்திரா காங்கிரஸ்னு ஆகி காமராஜர் கட்சியை ஒட்டுமொத்தமாக தோற்கடித்து எமர்ஜென்சி கால கொடுமைகள் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட காங்கிரஸ்க்கு வந்து காமராஜர் ஆட்சின்னு சொல்றதுக்கு ஏதாவது யோகியதை இருக்குதா? ஆனால் இவங்களும் சொல்லி நிற்கிறாங்க வரலாறு நம்ம படிப்பதில்லை அப்படின்றதுனால ரைட்டு காமராஜர் காங்கிரஸ் முதலமைச்சராக இருந்தார் அதனால அவர் காங்கிரஸ் போல இருக்குது அப்படின்னு நினச்சி நிற்கிறோம். அவரை வந்து அந்த கட்சி ஒன்றுமில்லாமல் ஆக்கணுன்றதுக்காகத்தான் மும்முரமாக வேலை செஞ்சது இன்றைக்கு இருக்கின்ற காங்கிரஸ். ஸோ எந்த தலைவர்கள் பற்றி சொல்கிறதுக்கும் காங்கிரஸுக்கு அருகதை கிடையாது விக்ரம். அதனால் இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க சார். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பாராளுமன்றத்தில் காலையில் நேரமாக என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி தான் ஒருத்தரை தள்ளி விட்டு அவர் கீழே விழுந்து தலையில் அடிபட்டதா இருக்கிறதா வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா சார்? என்ன தான் நடந்தது அந்த இடத்துல? அதாவதுங்க பிரதாப் சாரங் அப்படின்ற ஒடிஷா எம்பி அவர்கள், அவர் பாவம் மண்டை உடஞ்சி போச்சு. அவர் மட்டும்தான் பார்த்தா இன்னொரு எம்பி அவருக்கும் வந்து பலத்த காயம் ஏற்பட்டு ராம்மனோகர் லோகியா ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் சேர்த்துருக்கிறதா ஏஎன்ஐ செய்தி கூறுகின்றது. அங்கே நீங்கள் இந்த வீடியோலாம் பாருங்கள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக தரப்பில் ராகுல் காந்தி ஒருத்தரை தள்ளி விடுறார், அவர் இவர் மேலே விழறார் அப்படின்னு. இப்போ நான் உங்களை தள்ளி விட்டு நீங்கள் கீழே விழுந்து மண்டை உடஞ்சிது அப்படின்னு சொன்னால் அது சரிங்க, ஏதோ அவசரத்தில் வந்திருப்பார் இழி விழுந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து நம்ம கேமராமேன் தம்பியை தள்ளி விட்டு அவன் உங்கள் மேலே விழுந்து அப்போ உங்கள் மண்டை உடஞ்சிதுன்னா அப்போ எந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் தள்ளி விட்டுருக்கணும் இல்லையா? டைரெக்டாக தள்ளுறது வேற, இன்னொருத்தர் மூலமாக தள்ளும் போதே இப்படி ஆயிருக்குது அப்படின்னு சொன்னால் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் வந்து அந்த தண்டால் எடுக்கிறாரு, நீச்சல் அடிக்கிறாரு, அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஃபிட்டாக இருக்காரு. ஸோ அவர் லைட்டாக தள்ளிந்தா கூட, அது இன்டென்ஷன் இல்லாமல் தள்ளிந்தா கூட இந்த மாதிரி ஆயிருக்கும். ஆனால் எதுக்காக தள்ளணும், இதுதான் கேள்வி. நான் அவரை தள்ளலை இவரை தான் தள்ளினேன் அப்படின்னாலும் அவர் எதுக்கு தள்ளணும்? இப்போ நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க, பதாகை ஏந்தின்னு பண்ணுறீங்க, அந்த மாதிரி அவங்க பண்ணக்கூடாதா? என்னங்க அநியாயம் இது? அப்போனா ஒரு ஜனநாயகம் அப்படின்னா எதிர்கட்சிகள் மட்டும்தான் போராட்டம் பண்ணுவாங்க, ஆளுங்கட்சி அவியல் மட்டுமே பண்ணின்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா ஏதோ பாஜகவும் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களே, சந்தோஷப்படுங்க. உங்களை மாதிரியே அவங்களும் வந்து பதாகைகள் ஏந்தி போராட்டம் பண்ணால் நீங்கள் இது மாதிரி தான் தள்ளு முள்ளு பண்ணுவீங்க, தள்ளி விடுவீங்க, மண்டை முடிஞ்சதுன்னா எங்களுக்கு தெரியாதுன்னுவீங்க. என்னங்க இது? அதாவது இந்த சவுத் அமெரிக்கன் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்கே இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம். பாராளுமன்றத்திலேயே வந்து எகிரி குதிச்சு ஓடுறது இங்கே கூட நம்ம பார்த்துருக்கோம். இந்த மோதிரம் பட்டுச்சு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார், அப்படியே பாஞ்சி போயிட்டு அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது எப்போ ஒரு தடவை நடக்கிற விஷயம். சவுத் கொரியா பார்லிமெண்ட்டில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது வெளியில் நடந்த விஷயம். அதாவது அங்கே அண்ணன் ட்ரம்ப் வரத்துக்குள்ள அந்த டீப் ஸ்டேட்டுடைய ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பாஜக அதுக்கு சரி பதில் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இது வந்து எதிர்கட்சிகளுக்கு அழகில்லை. அவங்க என்றைக்கு ஜனநாயகப்படி நடந்தாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கரெக்டு. காங்கிரஸுக்கும் ஜனநாயகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. காங்கிரஸுக்கும் வந்து அந்த டெக்கோரம் அப்படின்றதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதனால் இதெல்லாம் நாம் எதிர்பார்க்க முடியாது. இனியோ பாஜக வந்து சரியான பதிலடி கொடுக்க வேண்டும், அதைத்தான் நாம் எதிர்பார்க்குறோம். என்னதான் வந்து சினிமாவில் வந்து ஹீரோ அப்படின்னாலும் அந்த இன்னொரு எம்ஜிஆர் வந்து சாட்டையை எடுக்கும்போது தான் நான் ஆணையிட்டால் அப்படின் போது தான் படமே ஜிவ்வுன்னு ஏறும். வெறும் அந்த எம்ஜிஆரை மட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த படம் எங்கள் வீட்டு பிள்ளை தானே, அந்த படம் எடுபட்டிருக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த இரண்டாவது எம்ஜிஆராக பாஜக மாற வேண்டும். அதுக்காக சாட்டையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லலை, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மாநில பதில் கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் இது வந்து தரக்குறைவான சம்பவம். தள்ளி விட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் வந்து ஒருத்தன் வந்து மிஸ் கிட்ட வந்து சொல்லலாம், மிஸ் இவன் தள்ளி விட்டான் மிஸ் அப்படின்னா, நான் தள்ளலை மிஸ் அவன் தான் வந்து, என்னங்க இது இப்படி இல்லாமாங்க ஒரு குற்றச்சாட்டு? அதாவது மற்ற நாடுகள் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, அதுக்கு ராகுல் காந்தி அவர்கள் தான் காங்கிரஸ் தான் காரணமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அது சரி விடுங்க, இவ்வளோ நாளாக அவர் மட்டுமே தனது பேச்சுக்களால் நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி கொண்டிருந்தார், இன்றைக்கி ஆக்ஷனில் இறங்கிட்டாரோ அப்படின்னு ஒரு சந்தேகமாக இருக்குது விக்ரம். சார் அதே மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லும்போது இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் கஞ்சா புழக்கம் அதிகமாகிட்டு தான் இருக்குது, எப்படி இந்த அளவுக்கு நடமாட்டம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்கா சார்? ஜாபர் சாதிக் நம்ம ஊர் தானே? ஆமாம். இல்லை திடீர்னு ஒரு டவுட்டு கேட்டேன் நான், நீங்கள் எதுவும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. அதாவதுங்க காலம் மாறிக்கொண்டே வருகின்றது.
ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் சைக்கிள் தாங்க நிறைய இருக்கும், இன்றைக்கி 2 வீலர், இப்போ கார் தான் அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி காலத்துக்கேற்ற ஒரு மாற்றம் அப்படின்னு நீங்கள் ஏன் நினச்சிக்க கூடாது? இல்லை பாருங்கள், முதலமைச்சர் வந்து அந்த டிவி சேனல்லலாம் அந்த இது வருதுங்க, அந்த போதையிலிருந்து நாம் விடுபடுவோம், அந்த பக்கம் போக மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் கேட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் அசோக் செல்வனா அந்த நடிகர் வேறு, அவர் வேறு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த நம்பரோ ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் கொடுக்குறாங்க. அவ்வளோ தூரம் அவர் கேட்டும் ஜனங்க திருந்தலைன்னா அப்புறம் என்னங்க பண்ணுறது? இப்போ ஒரு காலத்தில் வந்து கஞ்சா வைத்திருந்தவர் கைது, காவல்துறை நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி பறிமுதல் செய்த கஞ்சாவை விற்ற காவல் கைது அப்படின்னு வருது. என்னங்க எல்லாம் தலைகீழாக மாறி போயிடுச்சு அப்படின்னு தெரியல. நம்ம போன கேள்விக்கு சொன்னோம் இல்லையா, அந்த சாட்டையை சோற்ற வேண்டும் அப்படின்னு, அது எங்கேயும் சோற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா மற்ற பழக்கங்களை விட போதை அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கொடிய பழக்கம்ங்க. ஏன்னா இது வந்து உடனே கொல்லும் ஒரு விஷயம்னு சொல்லுவாங்க. அண்டு இதனால் அந்த ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிற அந்த சமுதாயமே நாசமாகின்றது. இது வந்து பெற்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு தனி ரூம்னு கொடுத்துட்றாங்க. நாங்கள்லாம் ஒரே ரூமில் படுத்து வளர்ந்து வந்தவங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து பையன் என்ன சேட்டை பண்ணுறான், இல்லை பேசாமல் இருக்கானா, அவங்ககிட்ட ஏதாவது மாறுதல் இருக்கா, இதெல்லாம் தெரியும். ஒரு மூலையில் அப்பா உட்காந்தின்னு ஒரு லேப்டாப்பை நோண்டிட்டு இருப்பார், அவங்க அம்மா உட்காந்தின்னு அவங்க மொபைல் நோண்டிட்டு இருப்பாங்க, புள்ள ஒரு ரூமில் உட்காந்து நோண்டிட்டு இருப்பாருன்னா அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அதுக்குள்ளே இருக்க அந்த ஆழமே இல்லாமல் போயிடுது. ஸோ நாம் உஷாராக வாட்ச் பண்ணணும். பசங்க கிட்ட ஏதாவது மாறுதல் தெரிகின்றதா, அதாவது ரொம்ப டீட்டேச்சாக இருப்பானுங்க, நம்மளோட சேர மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி பள்ளிகளில் ஆசிரியர்கள் இதை வாட்ச் பண்ணணும். சரி ரைட்டு, அதை ஏதாவது சொன்னால் அப்புறம் அவங்களுக்கு பிரச்சனையோ அப்படின்ட்டு அவங்க பயப்படுறாங்க, அதையும் நம்ம சொல்ல முடியாது. பெற்றவங்க இது பண்ணணும். ஆனால் அது கிடைக்கிறதுன்றத எரியறத பிடிங்கினா கொதிக்கிறது நின்றுடும் இல்லையா? அப்போ கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த மாதிரி போதை மருந்து நடமாட்டமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தாச்சுன்னா இன்றைக்கி எல்லாரும் வேலைக்கு போகிற நேரத்தில் பிள்ளைங்களை கவனிக்க முடியாது. கரெக்டு தாங்க. அப்போது அந்த சாட்டையை சோற்ற வேண்டும், காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். இந்த போதை அப்படின்னு சொன்னாலே வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னாலே வந்து பயந்துருவாங்க. இதுதான் இப்போ அந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் கோர்ட்டு கேட்டிருக்காங்க, இத்தனை வருஷமாக நடக்குது அப்படின்னா என்ன பண்ணியிருந்தீங்க மது விலக்கு பிரிவு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்கிறது? இல்லை, இத்தனை வருஷமாக நடக்குது அப்படின்றது கோர்ட்டுக்கு யார் எடுத்துகிட்டு போய் சொன்னது, அது ஒரு கேள்வி வருது இல்லை? இதெல்லாம் ஒரு டிஃபென்ஸாக நம்ம சொல்ல முடியுமா? அப்போ கோர்ட்டில் கேட்குறாங்க, இத்தனை வருஷமாக நடந்துருக்குதே அப்படின்றாங்க. அது ஆட்சிக்கு வந்து கள்ளக்குறிச்சிக்கு முன்னாடியும் மரக்காணத்துலேயும் நடந்தது. அப்போவாது சாட்டையை சோற்றிருக்கணும். அந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தில் நிறைய இதெல்லாம் சொல்கிறாங்க, ரிப்போர்ட்டு போயிருக்கு, அது மாதிரி ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு. இப்போ சிபிஐ விசாரணை அப்படின்னும் சொல்லிட்டாங்க. இது வேற ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இன்னொரு மேட்டரில் இது மாதிரி தான் சிபிஐ விசாரணை வேணும்னும் போது இல்லை அதெல்லாம் வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதே உச்சநீதிமன்றம் தான் தமிழ்நாட்டை சாராத ஒரு 5 காவல்துறை அதிகாரிகள் அவங்க தலைமையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அது வேறு கேஸ், இது வேறு கேஸ் அப்படின்றதுனால அதான் எந்த கேஸுமே வந்து எல்லாம் ஒரே மாதிரி நீங்கள் வந்து சொல்ல முடியாது. கேஸ் பை கேஸ் பேசிஸு. ஸோ கள்ளச்சாராயத்தில் அவங்க ஏதோ பார்த்துருக்காங்க உச்சநீதிமன்றம், அதனால் சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த போதை பழக்கம் அப்படின்றது கொடுமையான பழக்கம். அதாவது விஷத்தை உடனே முழுங்குற மாதிரி அது. ஸோ பெற்றவங்களும் பிள்ளைங்க மேலே அக்கறை காமிக்கணும், ஆட்சியாளர்களும் சாட்டையை சோற்ற வேண்டும். நீங்கள் மற்ற கொலையோ இல்லை பிக் பாக்கெட்டு திருடுறது, அதுக்காக நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணல, அது இருந்துட்டு போட்டோம்லாம் நான் சொல்லலை. அண்ணன் வைகோ அவர்கள் மாதிரி அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்கள் சொன்னார்னு நினைக்கிறேன். எந்த காலத்துலேருந்து கொலை இருக்குது தெரியுமா அப்படின்றார். விட்டா ரோமானிய பேரரசர் ப்ரூட்டஸு சீசரு அதெல்லாம் சொல்லுவார் பழகுது, அப்போலேருந்து கொலைகுதுன்னு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நான் ஜஸ்டிஃபை பண்ணலை. பட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையை முதல்ல கவனிக்கணும் அப்படின்னும் போது இது போதை பிரச்சனை. அதுக்கு முழு கவனம் செலுத்த வேண்டும், காவல்துறையை முடிக்க விட வேண்டும், போதைன்றதே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்ற நிலைமையை உருவாக்க வேண்டும். இதுதான் வந்து மக்கள் எதிர்பார்ப்பது. நம்ம எதிர்பார்க்குறதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு டவுட் வந்துடும்ல. சரி விடுங்க, இன்னைக்காவது ஒரு நாள் நம்ம கடவுள் இருக்கான் குமார் அப்படின்னு
சொல்லக்கூடிய வாய்ப்பு வராதா அப்படின்னு அந்த கடவுளையே வேண்டிப்போம். அவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும் விக்ரம்? சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி 2026 தேர்தலில் 5 முனை போட்டி ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சார், அதிமுகவுடனும் விஜயோட தாவேக்காவோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு சார் ஸ்ட்ரெயிட்டாக. அதை எப்படி பார்க்குறீங்க? கரெக்டுங்க. நாம இதை வந்து 4.5 முனை போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆமாம், ஏன்னா ஆமாம், அதாவது திமுக, அதிமுக, பாஜக, தாவேகா, நாத்தாக்கா அப்படி பாதி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நாத்தாக்காலேருந்து பல பேர் வெளில போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நிர்வாகிகள் தாவேகாவில் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு தாவேகா தரப்பில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதையும் நான் பார்த்தேன். ஸோ நாத்தாக்கா கூடாரம் காலியாகிறது. அதனால தான் நான் வந்து அதை 4.5 முனை போட்டி அப்படின்னு சொன்ன விக்ரம். கரெக்டு தான். இப்போ அதிமுக தாவேகா அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், யார் சிஎம்? இவ்வளோ தூரம் ஒரு கட்சியை வளர்த்துட்டு ரைட்டுங்க, எடப்பாடியார் அவர்களே சிஎம்மாக இருக்கட்டும், நாங்கள் டெப்டி சிஎம் அப்படின்னு அண்ணன் விஜய் வருவாரா? இல்லை விஜய் நீங்களே சிஎம்மாக இருந்துக்கங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஆதரவு மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு அதிமுகவில் சொல்லுவாங்களா? இல்லைங்க ரைட்டுங்க, அப்படியே ஒத்துக்கினாலும் 2.5 வருஷம் இவர் 2.5 வருஷம் அவர் அப்படின்னா அப்போ அதிமுகவில் இருக்க நிர்வாகிகள்லாம் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா ஒன்ஸ் பதவி அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக அதிமுகன்றது பிளேயிங் செகண்ட் ஃபீல்டில் மட்டும்தான். இத்தனை வருஷமாக கட்சியை வளர்த்து இது பண்ணிட்டு புதுசாக வந்த ஒருத்தருக்கு வந்து கட்சியை அட்டாச் பண்ணிட்டு போனோமா அப்படின்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அந்த கூட்டணின்றது வராது. அடுத்தது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து விடுதலை சிறுத்தைகளை எப்படியாவது தங்களுடைய அணியில் கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நடக்கும். ஏன் நடக்காதுன்றீங்க? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சமீபத்தில் அண்ணன் திருமாவர்கள் ஒன்று சொல்லியிருந்தார். அதாவது இந்த திமுக கூட்டணியை சிதைக்க வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விரும்புகின்றார்கள். அதுலேயும் குறிப்பாக அதிமுக பாஜகன்னு சொல்லியிருந்தார். சரியா? இப்போ விக்ரம், அதிமுகவில் வந்து இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்போது கதை விழுத்து சாத்துற மாதிரி அதெல்லாம் பங்கு கிடையாது அப்படின்னு அண்ணன் ஜெயக்குமாரும் அண்ணன் செல்லூர் ராஜும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ அவங்க வந்து கூட்டணியில் எந்த குழப்பத்தையும் உண்டாக்கலை. சரியா? பாஜகவில் வந்து விசிகாவை நீங்கள் எந்த பக்கம் வாங்கன்னு கூப்பிட்டாங்களா? இல்லை. உங்கள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரோட ஒரே மேடையில் தோன்றி அண்ணன் திருமா அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து காட்டாலும் அவருடைய மனசு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னது யாரு? தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இவர் வந்து மன்னராட்சியை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு அவரை பார்த்து கோரிக்கை வச்சது யாரு? உங்கள் துணை பொதுச் செயலாளர். இவர் தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னது யாரு? தாவேகா விஜய் அவர்கள். அப்போ விசிகாவை அந்த பக்கம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு மும்முரமா வேலை பார்ப்பது தாவேகா. ஆனால் தாவேகாவை இந்த மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு அவரு. ஏன் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலை? இவர் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன் ஆதவ அர்ஜுனா அவர்களிடம் நீங்கள் கலந்துக்காதீங்க அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து விளக்கம் கேட்போன்றது, அப்புறம் விளக்கம் கேட்கறதுக்கு முன்னாடியே இடைநீக்கம் அப்படின்றது, வருமுன் காப்போம், அதுதானே தமிழக அரசாங்கத்தோட அந்த குறிக்கோள்லாம் வச்சுக்கிறாங்க, அந்த வீடு தேடி மருத்துவம் அப்படின்னு. அப்போ அதையும் முதல்ல செய்யலை அவர். அங்கேயே வந்து பாருங்கள் நீங்கள் போகாதீங்கன்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு. இல்லை அந்த ஆனந்தன் வீடு கூப்பிட்டு, ஏங்க இது வந்து நாங்கள்லாம் இது எங்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் அவர் வந்து இந்த புத்தக வெளியீட்டு விழா பண்ணாரு, எங்களுடைய கட்டுரைகள் இருக்கின்றது, நீங்கள் என்னத்துக்கு சம்மந்தம் விஜய் அவர்களை கூப்பிட்டுருக்கீங்க? அவரை கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் யாரும் வரமாட்டோம், எங்கள் எழுத்து இருக்கின்ற புத்தகத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொன்னாரா அவரு? ஏன் சொல்லலை? இன்னி வரைக்கும் தாவேகாவை கடுமையாக விமர்சனம் செய்யவில்லை. அன்னைக்கு அந்த ஆட்சியில் பங்கு தரோம் அப்படின்னு சொன்னப்போ என்ன தீபாவளி ஆஃபர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரே தவிர, எங்க துணை பொதுச் செயலாளர் கூட்டு வச்சு கூட்டணியில் குழப்பத்தை விளைவிக்கிறது நீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையாக சொன்னாரா? ஏன் ஒருவேளை நாளைக்கு கூட்டணி அங்கே போனால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காரோ? அதனால தான் அதிமுக பாஜகவை வந்து விமர்சனம் செய்கிற அளவுக்கு தாவேகாவை விசிகா விமர்சனம் செய்யவில்லையோ? எனக்கு பதில் சொல்லுங்க. அடுத்தது அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ விசிகாவை திமுகவிலிருந்து விலக்கி விட்டால் திமுக அப்படியே ஆட்டம் கண்டுவிடும் அப்படின்ற மாதிரி தாங்க அவர் பேசிட்டு இருக்காரு. அப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ் செட் பண்ணிட்டு நாளைக்கு அவர் தாவேகாவோட போனார்னா திமுகவோட நிலைமை என்ன ஆகும்? பதில் சொல்லுங்கண்ணே. ஒரே ஒரு வார்த்தை, விஜய் அவர்களை ஒரு கேள்வி கேட்க வேண்டியது தானே? எப்படிங்க எங்கள் துணை பொதுச் செயலாளர் வச்சுட்டு நீங்கள் இது மாதிரிலாம் பேசலாம்? இவ்வளோ சரி, அதை கூட கொடுங்க, அதை ஒரிஜினலாக கட்சியை விட்டு இடைநீக்கம் பண்ணிட்டாங்க, அவர் வெளில போயிட்டாரு. ஏன் மனசெல்லாம் அங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யாரு? நான் வரணும்னே முடிவு பண்ணல அப்படின்னு மனசு இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன யார் தடுத்து இருக்க முடியும்? இப்போ ஆதவ அர்ஜுனா விவகாரத்தில் எனக்கு எந்த அழுத்தமும் இல்லை, அதுக்கெல்லாம் பயப்படுவோம் நான் இல்லை, ஈல்டாரோ நான் இல்லை சொன்னார்ல. அப்போ விஜய் அவர்களுக்கு ஏன் பதில் கொடுக்கல? என் மனசொன்னு அங்கே கிடையாதுங்க, என் மனசொப்பி தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் என்ன இது மாதிரி பேசுறீங்க? கேட்டிருக்கணுமா வேணாமா? ஏன் கேட்கல? அதுதான் நான் சொல்கிறேன், தாவேகா பக்கம் விசிகா போவதற்கான வாய்ப்புகள் இன்னும் பிரகாசமாக இருக்கின்றன. 26 தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்னாடி ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி 3 மாதங்களுக்கு முன்னாடி
அது பெரிய ஒரு இடியாக இறங்க போகிறது திமுகவுக்கு. சரி விடுங்க, அது அவங்களுடைய பிரச்சனை. நாமெல்லாம் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா? விடுங்க, அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே சார், வெயிட் பண்ணி பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாதம் மேல் ஒதுக்குனுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.